இன்று நாம் பார்க்கவிருக்கிற வேத பகுதி சங்கீதம் 91. இது நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். நிறைய பேர் இதை மனப்பாடமாகவே வச்சுருப்போம். இது வரைக்கும் படித்ததே இல்லை அப்படின்னா ஒரு தடவை படிங்க. படிக்கிறது மட்டும் இல்லை, இது எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடமாக அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உங்கள் வாயிலிருந்து சொல்ல பார்ப்போம். இந்த சங்கீதம் 91 மட்டும் இல்லை, தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த சங்கீதம் 91 நம்ம மொத்தம் 10 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். முதலாவது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடன் நிழல் தங்குவான். இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸில் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. He who dwells in the secret place of the Most High shall remain stable and fixed in the shadow of the Almighty, whose power no foe can defeat, no devil in hell can come against. உன்னதமானவரின் அப்படின்னா அது கடவுளை குறிக்கிறது. சர்வ வல்லவர்னாலும் கடவுள் தான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், அதாவது சீக்ரெட் பிளேஸ். அது என்ன சீக்ரெட் பிளேஸ் அப்படின்னா இது எதை குறிக்கிறது என்றால் நமக்கு தேவன் கூட இருக்கிற நம்மளோட ஒரு இன்டிமெசியை குறிக்கிறது. நமக்கு அவர் கூட இருக்கிற ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது. ஏதோ ஹாய் பாய் ஜீசஸா எனக்கு தெரியும், நான் அவரை ப்ரே பண்ணுறேன், அவர்கிட்ட ப்ரே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவர் கூட நமக்கு ஒரு இன்டிமேட்டான ஒரு ரிலேஷன்ஷிப், அவர் கூட ஒரு நெருக்கமான ஐக்கியத்தில் இருப்பதை தான் இது குறிப்பிடுகிறது. நம்ம தேவனிடத்தில் நம்ம ஒரு நெருக்கமான ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது ஸ்டேபிள் அண்ட் ஃபிக்ஸ்டாக இருப்போமா. அதாவது ஒரு நாளைக்கு ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்பயுமே ஸ்டேபிளாக இருப்போம். நிலையான சந்தோஷம் நம்ம இடத்துல இருக்கும், நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழல் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா கர்த்தருடைய தயவில் நம்ம எப்பயுமே இருப்போம், அவருடைய கிருபையிலே எப்பவும் வாழ்ந்திருப்போம். அவருடைய ப்ரொடெக்ஷன் நமக்கு எப்பயுமே 200% நம்ம மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் இருக்கும். அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவனே சந்திப்பார். தேவனுடைய பரிபூர்ண நன்மை நமக்கு எப்பயுமே இருக்கும், அவருடைய கிருபை நம்ம மீது எப்பயுமே இருக்குங்கிறது தான் அவருடைய நிழலில் தங்கியிருப்பது. சர்வ வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பதுன்னா அதை தான் குறிக்கிறது. தேவனுடைய நிழலில் நம்ம தங்கி இருக்கும் பொழுது, அவர் கூட ஒரு நெருக்கமான ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது எந்தவித எதிரிகளும் நமக்கு எதிராக எழும்ப முடியாது. பிசாசின் சக்திகள், தீய சக்திகள், சாத்தானின் கட்டுகள் எதுவுமே தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. தேவனுக்கு முன்னாடி எந்தவித வல்லமையும் தலை தூக்க முடியாது. தேவன் அதை காலால் நசுக்கி போடுவார். ஆமென். ரெண்டாவது பாயிண்ட், நம்ம வாயிலிருந்து எது மாதிரியான வார்த்தைகள் வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளை பற்றி மாத்திரம் இல்லை, மற்றவங்கள பற்றி மாத்திரம் அல்ல, கடவுளை பற்றி முக்கியமாக எஸ்பெஷலி நல்ல வார்த்தைகளே நம்ம பேசணும். நான் கர்த்தரை நோக்கி நீர நடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன் அப்படின்னு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம நிறைய பேர் ஏதாவது கடன் பிரச்சனைக்காக ஜபிச்சிருப்பீங்க, இல்லை ஏதாவது வியாதி குணமாகணும்னு ஜபிச்சிருப்பீங்க. ஆனால் வெளியே கடவுள் எங்களை மறந்துட்டார் போல் இருக்கு, இந்த கடன் பிரச்சனையை எதுவுமே தீர்க்கலை, வார வாரம் கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம், டெய்லி பைபிள் படித்தா என்ன பிரயோஜனம், வார வாரம் சர்ச்சுக்கு வந்தேனே, கடவுள் எங்கே நம்ம சொல்கிறத காதில் வாங்குறாரா என்னன்னே தெரியலையே, இது மாதிரியான தப்பான விஷயங்களை பேசுவது மிகவும் தவறு. இதில் நிறைய பேர் கடவுள்கிட்டே போய் உனக்கு கண் இருக்கா காது இருக்கா இப்படிலாம் கேட்க வேண்டியது. இது மிகவும் மிகவும் மிக மிக தப்பான கூற்று. தேவன் நல்லவர். தேவன் நம் மீது எப்பயுமே அக்கறை கொண்டிருக்கிறார். தேவன் நமக்கு நன்மையை மாத்திரமே எப்பயுமே செய்கிறார். தேவன் நமக்கு எப்பயுமே தீமை செய்வது கிடையாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அன்பா இருக்கிறார், கர்த்தர் உண்மை உள்ளவர். அதனால் நம்ம வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தை மட்டுமே நம்முடைய வாயிலிருந்து வரணும். நம்மளை பற்றி மற்றவங்களை பற்றி தேவன் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தை தான் நம்ம வாயிலேருந்து வரணும். நல்லவற்றே தேவன் என்ன பேசுகிறாரோ அதையே நம்ம பேசுவோம். இந்த உலகத்தில் நிறைய வல்லுநர்கள் இருக்காங்க. பொருளாதாரத்துறையில் வல்லுநர்கள் இருக்காங்க, மருத்துவத்துறையில் வல்லுநர்கள் இருக்காங்க, பொறியியல் துறையில் வல்லுநர்கள் இருக்காங்க. இது மாதிரி பல துறைகளில் பல வல்லுநர்கள் இருக்காங்க. அவங்கள சில கருத்துக்களை எப்பயுமே சொல்லுவாங்க. பொருளாதார வல்லுநர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பணத்தோட மதிப்பு ஏறும் இறங்கும், இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நல்லது, தங்கத்தோட மதிப்பு ஏறும் இறங்கும், அது மாதிரி சொல்லுவாங்க. மருத்துவத்துறையில் இருக்கிற வல்லுநர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சாப்பிடுங்க, இந்தந்த மருந்து சாப்பிட்டா இந்தந்த நோய் குணமாகும், இதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடுங்க, அது மாதிரியான அறிவுரைகளை சொல்லுவாங்க, கருத்துக்களை சொல்லுவாங்க.
இவங்களாம் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த காலத்தில் இருக்கிற விஷயங்களை குறித்து தான் அவங்க கெயின் பண்ண நாலேஜை வச்சு அவங்க இந்த கருத்தை வந்து சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் ஏதோ ஒரு அரசியலில் ஏற்றம் இறக்கம் இருக்கும்பொழுது பணத்தோட மதிப்பு ஏறி இருக்கலாம், இறங்கியிருக்கலாம், தங்கத்தோட மதிப்பு ஏறி இருக்கலாம், இறங்கியிருக்கலாம். அதை பேஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் மருத்துவத்துறையில் இருக்கிற வல்லுநர்களும் இப்போ இப்படி பண்ணுங்கள், இந்த மருந்து வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கவே கூடாதா அப்படின்னா நான் அதை சொல்ல வரல. இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இவங்க சொல்கிற கருத்தை மட்டுமே, இவங்களோட நாலேஜை மட்டுமே முழுசாக டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே கடந்த காலத்தில் இருக்கிற நாலேஜை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. இவங்களோட நாலேஜ் வந்து லிமிட்டட். தேவன் ஒருத்தருக்கு மட்டும்தான் வருங்காலத்தோட நாலேஜும் இருக்குது. வருங்காலத்தை பற்றியும் அறிந்தவர் கர்த்தர் ஒருவரே. நம்முடைய வருங்காலம் தேவனுடைய கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. அப்போ அவருடைய அனாதி ஞானத்தை தான் நம்ம முழுசாக சார்ந்து இருக்கணும். தேவனுடைய அனாதி ஞானம், அவருடைய அனாதி வல்லமை, அவருடைய அனாதி அன்பை மட்டுமே நம்ம எப்பயுமே முழுசாக சார்ந்திருக்கணும். இந்த வல்லுநர்களாக சொல்கிற விஷயங்கள் சில சமயம் வேலை செய்யலாம், வேலை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு விஷயத்த சொன்னாருனாக்க அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வேலை செய்யும். கர்த்தாவே நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னால் அதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். அது தாமதியாது. கண்டிப்பாக கர்த்தர் சொல்லியிருக்கிறது நிறைவேற்றுவார். இப்போ இந்த வேடனுடைய கண்ணி, இந்த பாழாக்கும் கொள்ளை நோய் அப்படிங்கிறதுல எதை குறிக்குது அப்படின்னா, தீங்கு எங்கேருந்துனே வரதே தெரியாமல், இப்போ இந்த வேடனுடைய கண்ணினா எங்கே இருக்குதுன்னே தெரியாது, மறைஞ்சு இருக்குது. கொள்ளை நோயும் அதே மாதிரி தான். பாழாக்கும் கொள்ளை நோய் வந்து எங்கேருந்து வருது, எப்படி பரவுது, எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஒரு கண்ட்ரோலே இல்லை. நம்ம கையில் கண்ட்ரோலே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ், அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸில் கூட கடவுள் ஃபுல் கண்ட்ரோலோடு இருக்கார். நமக்கு எங்கேருந்து தீங்கு வருது அப்படின்னே தெரியாமல் இருக்கிற இடத்துல கூட எங்கேருந்து தீங்கு வருது அப்படிங்கிறத மட்டும் கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கல. அந்த தீங்கு நம்மை அணுகாதபடி நம்மளை காக்க வல்லவராக இருக்கிறார். நம்மை தீங்கு நம்மக்கிட்ட நெருங்க விடாமல் பாதுகாப்பார். நம்ம கையில் கண்ட்ரோலே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கூட கடவுள் ஃபுல் கண்ட்ரோலோடு இருக்கார். தேவன் நம்ம எப்பொழுதும் பாதுகாப்பார். ஆமென். 4வது பாயிண்ட், அவர் தமது சிறகுகளாலே மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இந்த சிறகுகள், சட்டைகள் அதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு தாய் பறவை, ஒரு தந்தை பறவை எப்படி தன்னோட குஞ்சுகளெல்லாம் காப்பாற்றுமோ அது மாதிரி கடவுள் நம்மளை காப்பாற்றுறாரு. இது வெறும் கடமைக்கு நம்மளை ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால் காப்பாற்றுறேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அவர் நம் மீது அன்பும் பாசமும் வைத்து, ஒரு தாய் எப்படி அதோட குஞ்சை காப்பாற்றுதோ, ஒரு தந்தை குருவி எப்படி அதோட குஞ்சை காப்பாற்றுதோ, அதே மாதிரி நம்முடைய தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் பாதுகாக்கிறார். அவர் சட்டைகளின் கீழே நம்ம அடைக்கலம் புகுந்துடணும். நம்ம எங்கேயாவது அங்கங்கே தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. அவருடைய சட்டைகளின் கீழே நம்ம அடைக்கலம் புகுந்துட வேண்டும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவருடைய சத்தியம்ங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, அவருடைய வாக்குத்தத்தங்களை குறிக்கிறது, அவருடைய வார்த்தையை குறிக்கிறது. பரிசையும் கேடகம் அப்படின்னா, நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம், ஒரு இட்லி தட்டு மாதிரி வச்சு எதிரிக்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது அது மாதிரியான கேடகத்தை குறிக்கவில்லை. பேரல் மாதிரி, அந்த பேரலுக்குள்ளே இவங்க பூந்துருவாங்க. அப்போ 360 டிகிரி ப்ரொடெக்ஷன் நமக்கு எல்லா சைட்லேயும் இருக்குது. அவருடைய வார்த்தை வந்து தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தம், தேவனுடைய வார்த்தை வந்து நமக்கு அக்னி மதிலாக இருந்து, அரணான பட்டணமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறது. தேவன் நமக்கு அக்னி மதிலாக இருந்து, அரணான பட்டணமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். இந்த இரவு உண்டாகும் பயங்கரத்துக்கும் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. இதெல்லாம் நம்ம கையில் கண்ட்ரோலே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். அதில் கூட கடவுள் வந்து கண்ட்ரோலாக இருக்கார். நம்ம கையில் கண்ட்ரோலே இல்லைங்கிற விஷயத்தில் கூட கடவுள் ஃபுல் கண்ட்ரோலாக இருக்கார். நம்மளை எந்த தீங்கும் நெருங்க விடாமல் நம்மளை பாதுகாப்பார். கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் நம்மை காக்கிறவர். கர்த்தர் நம்ம வலதுபுறத்திலே நிழலாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை காக்கிறவர். கர்த்தர் நம்மை காக்கும்படி நம் வலதுபுறத்திலே நிழலாக இருக்கிறார். கர்த்தர் சகல நோய்களையும் நம்மை விட்டு விலக்குவார். ஆமென். உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்க பலனை காண்பாய்.
இங்கெல்லாம் இப்படி நடக்குது, உலகத்தில் அங்கே அப்படி நடக்குது, இங்கே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஏன்னா தேவனே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். தேவனே நமக்கு அக்னிமதிலாக இருக்கிறார். அரணான பட்டணமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். எந்த தீங்கும் நம்ம கிட்ட நெருங்க முடியாது. கர்த்தர் நம்மை காக்கிறவர். கர்த்தர் நம்மை காக்கும்படி நம் வலதுபுறத்திலே நிழலாக இருக்கிறார். ஆமென். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரே உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதே உன் குடரத்தை அணுகாது. இதனால் எதனால கடவுள் நமக்கு இந்த அளவுக்கு 200% அஷூரன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா, நமக்கு அடைக்கலமாக யார் இருக்கிறான்னா உன்னதமான கர்த்தர், சர்வ வல்லமுள்ள கர்த்தர். அவர் தான் நமக்கு அஷூரன்ஸ். அவர் தான் நமக்கு 200% அஷூரன்ஸ். அதனால் நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. எந்த வித பொல்லாப்போ வாதையோ நம்ம கூடாரத்தை கூட அணுகாது. இதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா கடவுளே நம்ம கூட தான் இருக்கிறார். கடவுள் நம்மளை பாதுகாக்கிறார். ஆமென். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள். தூதர்கள் எல்லாரும் நம்மளை சுற்றி பாளையம் இறங்கியிருக்காங்க. நம்ம நாளாகமத்திலலாம் படிச்சிருப்போம், ராஜாக்கள்லாம் படிச்சிருப்போம். அந்த எலிஷாவோட கோட்டையை சுற்றி, அவர் இருக்கிற இடத்தை சுற்றி எந்த அளவுக்கு ஏஞ்சல்ஸ்லாம் பாளையம் இறங்கி இருந்தார்கள், தேவதூதர்கள் எப்படி அக்னி குதிரையில் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே தேவதூதர்கள் இருக்காங்க. தேவதூதர்கள் மட்டும் இல்லை, கடவுளே நம்ம கூட தான் இருக்கார். கடவுள் நம்மளை பாதுகாக்கிறார். நம்மளோட பாதம் கூட கல்லில் இடாதபடிக்கு கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காரு. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். எந்தவித தீங்கும் நமக்கு அணுகாதபடி மட்டும் கடவுள் நம்மளை பாதுகாக்கலை. எந்தவித தீங்கு உண்டாக்குகிற இந்த சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நம்ம காலால் மிதித்து பொடி பொடியாக ஆக்கி மிதித்து போடுறதுக்கான வல்லமையும் அதிகாரத்தையும் நம்ம கொடுத்துருக்காரு. நம்முடைய வாயின் வார்த்தையிலே நம்ம சொல்லும்போது, இயேசுவின் நாமத்தில் நம்ம சொல்லும்போது எந்தவித தீங்கும் நம்மளை அணுகாது. அந்த தீங்கை நம்ம அழித்து போடவும் நமக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவனை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த இடத்திலே வைப்பேன். அவனை நோக்கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இதில் வாஞ்சியாக இருக்கிறது, அறிந்திருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதோ இன்னைக்கு கோயிலுக்கு போகணும், கடமைக்கு போகணும், இன்னைக்கு பைபிள் படிக்கணும், 5 நிமிஷம் ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறது கடமைக்கு ஏதோ பண்ணாமல் பேஷனேட்டாக கடவுளை தேட வேண்டும், தேவனை தேட வேண்டும். அவர் மீது அன்பு, அளவற்ற அன்பு, முழு இருதயத்தோட அன்பு, அவருடைய பாசம், தேவன் வேணும் அப்படிங்கிற வாஞ்சையோடு பேஷனேட்டாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை தேட வேண்டும். அறிந்து கொள்வது அப்படின்னா இங்கே தெரிந்து கொள்வது என்று பொருள் அல்ல. அறிந்து கொள்வது என்றால் அவருடைய உறவில் இருப்பது, அவருடைய ஐக்கியத்தில் இருப்பது, அதுதான் அறிந்து கொள்வது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வாஞ்சையாக இருக்கும் பொழுது தேவன் நம்ம எல்லா வித கட்டுகளும் தானாக அருந்து போகும், எல்லா நோங்களும் தானாக முறித்து போடப்படும். நம்ம தேவனிடத்தில் ஐக்கியமான உறவில் இருக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை நம்ம அறிந்திருக்கிற பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளுடைய உயர்ந்த அடைக்கலத்திலே இருக்கிறோம். கடவுள் நம்ம கூப்பிட்ட உடனே கேட்பாரு. அவர் நம்ம கூடவே இருந்து நம்மளை தப்புவித்து நம்மளை கனப்படுத்துவேன், நம்மளை எப்பயும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நீடித்த நாட்களால் நம்மளை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுமையாக இருக்கும், பூரணமாக இருக்கும், சம்பூர்ணமாக இருக்கும். அவருடைய ரட்சிப்பை நம்ம இந்த உலகத்திலேயே பார்ப்போம். நமக்கு அவர் வாக்குத்தம் பண்ணியிருக்கிற வாக்குத்தத்த ஆசீர்வாத வாழ்க்கையை நம்ம முழுமையாக வாழ்வோம். ஆமேன்.